Morning friends, நம்ம ஆல்ரெடி ப்ராஃபிட் லாஸில் பேசிக்கான ஃபார்முலா அண்ட் ப்ரொசீஜர் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்துட்டோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் லெவலில் அடுத்தடுத்து உள்ள சம்லாம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த மாதிரி சம் வந்து அதிகமாக கேட்பாங்க. என்ன அப்படின்னா, ஒரு 10 பொருளை ஒருத்தன் 11 ரூபாய்க்கு வாங்கிட்டு 11 பொருளை 10 ரூபாய்க்கு விற்றான் அப்படின்னா அவனுக்கு ப்ராஃபிட்டாக லாஸாக அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதாவது ஒரே குவான்டிட்டி ஒரே ப்ரைஸை வந்து மாற்றி மாற்றி கொடுத்து வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரி சம் வந்து அடிக்கடி கேட்பாங்க. நம்ம இந்த சம் வந்து எப்படி சிம்பிளாக சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, a man buy 11 toys at a rate of 10 rupees and he sells rate of 10 toys for 11 rupees. ஒருத்தன் வந்து ஒரு 11 பொம்மையை 10 ரூபாய்க்கு வாங்குதான். வாங்கிட்டு அவன் எப்படி விற்கான் அப்படின்னா 10 பொம்மையை 11 ரூபாய்க்கு விற்கான். இப்போ உனக்கு ப்ராஃபிட்டாக லாஸ் அப்படின்னு கேட்காங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சேம் குவான்டிட்டி ஃபர்ஸ்ட் வந்து 11 டாய் 10 rupees. நெக்ஸ்ட் இதை அப்படியே விற்கும் போது அப்படி மாற்றி விற்பான் 10 டாய் 11 rupees. இப்போ உங்களுக்கு ப்ராஃபிட்டாக லாஸ்ன்னு கேட்டுருக்காங்க. இந்த சமயம் எப்படி சிம்பிளாக சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து அவன் வாங்கினது போட்டுருங்க, பை, அப்புறம் விற்றது செல், இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இங்கே என்ன போடணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எவ்வளோ ப்ராடக்ட் எல்லாம் குவான்டிட்டி அதான் போடணும். ஓகே, ப்ராடக்ட். நெக்ஸ்ட் இங்கே வந்து ரேட் போடணும். ஓகே, ரேட். இப்போ என்ன அப்படின்னா கொஸ்டின் பாருங்கள், 11 டாய்ஸ் அவன் 10 rupeesக்கு வாங்கியிருக்கான். அப்படி 11 டாய்ஸை 10 rupeesக்கு வாங்கியிருக்கான். நெக்ஸ்ட் என்ன, 10 டாயை அவன் 11 ரூபாய்க்கு விற்றுருக்கான். 10 டாயை 11 ரூபாய்க்கு விற்றுருக்கான். இதான் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய கொஸ்டின். இதை எப்படி வந்து நீங்கள் எழுதுமோ இந்த மாதிரி நீங்கள் எழுதுங்க. இதை வந்து அவன் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா, இதை ப்ராஃபிட்டாக லாஸாக அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, கிராஸாக மல்டிப்ளை பண்ணிடுங்க. இப்போ 11 × 11 என்னது 121. நெக்ஸ்ட்டு 10 × 10 100. ஓகே, அப்போ 121 மைனஸ் 100 பை 100 போட்டுக்கோங்க. ஓகே, இன்ட்டு ஒரு 100. இப்போ சால்வ் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா, இது கேன்சல் ஆயிரும். 121 மைனஸ் 100 இது வந்து 21%. இப்போ நமக்கு ஆன்சர் வந்து பாசிட்டிவில் தான் வந்திருக்கு, மைனஸில் வரல. இப்போ ப்ளஸில் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால இது வந்து ப்ராஃபிட்டு. சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி கிராஸில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இது நெகட்டிவில் வந்துச்சு அப்படின்னா அது லாஸ். ஓகேவா, இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாசிட்டிவில் வந்தால் ப்ராஃபிட், நெகட்டிவில் வந்தால் லாஸ். ஓகே, நீங்கள் எழுதும் போது எப்படி தான் எழுதணும், ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாங்கினது பர்ச்சேஸ் பண்ணது பை எழுதணும், நெக்ஸ்ட் செல் எழுதணும். ஃபஸ்ட் வந்து குவான்டிட்டி இல்லை ப்ராடக்ட், இங்கே ரேட்டு. 11 பொருளை 10 ரூபாய்க்கு வாங்குதான், 10 பொருளை வந்து 11 ரூபாய்க்கு விற்கான். அப்போது அது வந்து என்ன ரேட் வரும் அப்படிங்கிறது தான். ஓகே, நம்ம ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஷார்ட்கட்ஸ்லாம் போட்டிருப்போம். ஸோ நம்ம மற்ற வீடியோஸ்லாம் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உடனே வரும். ஓகே, தேங்க்யூ.